வணக்கம். பிக் பாஸ் டே 99 ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்துட்டு இருக்கோம். கடைசி வாரத்துக்கு முன்னாடி வாரம் இது மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம இனிமேல் பழகிக்க வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா ஒரு எதிர்பார்க்காத எவிக்ஷனாக இருக்கும். இன்னொரு பக்கம் ஹோஸ்ட் என்ன சொல்லுவார், ரொம்ப சூப்பரான பிளேயருங்க, நீங்கள் எப்படி வெளில போனீங்கன்னு எல்லாம் எதிர்பார்க்கவே முடியல, ஆனால் கடைசியிலே இது ஒரு மக்கள் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மேலேயே அந்த பழியை தூக்கி போடுவாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வரும், உண்மையிலே தீபக் கடைசி பிளேஸில் இருந்தாரா? அப்படி தீபக் கடைசி பிளேஸில் இருந்தாருன்னா இது மாதிரி கடைசி பிளேஸில் உள்ள ஆட்களை இதுக்கு முன்னாடி அமைச்சிருக்கீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி வாரத்தில் யார் ஃபைனலிஸ்ட்டாக போக போகிறாங்க அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் வந்து டிசைட் பண்ணுது. அதாவது அந்த கடைசி வாரத்தில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக ஆக்கலாம், யாரை உட்கார வச்சா யார் வந்து வின்னர் ஆக முடியும், யார் ரன்னர் ஆக முடியும் இப்படின்னு ஏகப்பட்ட டைனமிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளார நம்ம போக வேண்டிய தேவையில்லை. ஆனால் இன்னும் எபிசோடில் நிறைய அன்ஃபேரான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். முக்கியமாக ஒரு ஹோஸ்ட்டாக உள்ளவர் இதை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு பெரிய தவறு விஜய் சேதுபதி சைடில் பார்க்குறேன். அது என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டர் நடக்குது. சுனிதா சௌந்தர்யா மேலே ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறாங்க, சௌந்தர்யான்னு சொல்லாமல். அப்போ அந்த அக்யூசேஷன் சொல்லும்போது விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட் வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் அவர் எதிர்பார்க்குற விதமாக இன்னொரு பெரிய அக்யூசேஷனை அவங்க திருப்பி வைக்கிறாங்க, அந்த நெகட்டிவ் பியரை பற்றி. அப்போ உடனே விஜய் சேதுபதிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை, டாக் பேக்கில் ஒரு ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் இவர் வந்து அதை பேசுகிறாரு. அந்த இடத்துல அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு விஜய் சேதுபதிக்கு அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுது, என்ன எப்படி டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டாக உள்ளவர், அதுவும் ஓட்டிங்கில் முக்கியமான வாரம், கடைசி வாரம், வெற்றியாளரை நிர்ணயிக்க போகிற வாரம். அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை ஹோஸ்ட்டாக இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முத்துக்குமரன் டிக்கெட் ஃபினாலே வீக்கில் வந்து ரொம்ப பயந்துட்டார். இன்னொரு பக்கம் ரயன் வின்னராகவே ரவீந்தர் மூலமாக பார்க்கப்படலைனாலும் அவர் வந்து ஒரு வெற்றியாளர் மாதிரி தான் பிஹேவ் பண்ணார். கடைசி வரைக்கும் பயப்படாமல் ரொம்ப தெளிவாக இருந்தார். முத்துக்குமரன் தெளிவு இல்லாமல் இருந்தார். என்ன முத்துக்குமரன் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. இவரோட வார்த்தைக்கு என்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கு தெரியாதா? இன்னொரு பக்கம் இப்போ இவருக்கு பிடிக்காத ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, இவருக்கு பிடிக்காத கண்டஸ்டண்ட்டோட ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வந்து இதை கட் பண்ணி விஜய் சேதுபதியே சொல்லிட்டாருப்பா, அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு ஸ்பேஸை கொடுத்ததே தன்னிலையை மறந்துட்டாரோ விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. ஏன்னா இவர் லிட்ரலாக இந்த இடத்துல ஒரு ஆளை புட் டவுன் பண்ணி அந்த ஆள்கிட்டே வந்து தன்னோட பவரை யூஸ் பண்ணி உண்மை தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் டிஃபெண்ட் ஆனால் என்ன இவ்வளோ இந்த 90 நாட்களில் டிஃபெண்ட் பண்ணவங்களாம் என்ன மாதிரி நிலையில் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத அவர் பார்த்துருப்பார்ல, அவர் எப்படி அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணுவார்? ஸோ இந்த வேலையை விஜய் சேதுபதி பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு பெரிய குற்றச்சாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயமும் இருக்குது. என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய சீசனில் பார்த்துருக்கோம், எப்போல்லாம் வந்து பிக் பாஸ் டீம் ஆகட்டும், இன்னொரு பக்கம் ஹோஸ்ட் ஆகட்டும், ஒரு கண்டஸ்டண்ட்டை டார்கெட் பண்ணும்போது ஆக்சுவலாக அது உங்களுக்கு வந்து ஓட்டிங்காக தான் மாறி இருக்குது. ஸோ இப்போ இந்த கடைசி 2 நாட்கள் என்ன நடந்திருக்கு, ஒரு பக்கம் சௌந்தர்யா நிறைய தவறுகள் பண்ணாலும் அவங்க தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு ஒரு படி மேலே போய் ஹோஸ்ட்டே வந்து டிஃபெண்ட் பண்ணுற நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் தவறே பண்ணலைனாலும் முத்துக்குமரன் இந்தந்த இடத்துல அந்தந்த இடத்துல அப்படின்னு நோண்டி வந்து அவரை வந்து மட்டப்படுத்துறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. இதை மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை கண்டிப்பாக என்ன ஆகும், அது வந்து ஒரு எமோஷ்னல் ஓட்டாக தான் மாறும். அது அப்படியே சென்டிமெண்ட்டாக மாறி இன்னொரு பக்கம் ஏற்கனவே 2 மடங்கு ஓட்டு வித்தியாசத்தில் உள்ளவரை 3 மடங்கு ஓட்டு வித்தியாசத்தில் புஷ் பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை புரிஞ்சிக்காமல் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா ரசிகர்கள் அப்புறம் மற்ற ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதுவை போட்டு அடிச்சிட்டாங்கப்பா, முதுவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக எக்ஸ்போஸ் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த 90 நாட்களில் என்ன நடந்துட்டு இருந்ததோ அதை கடைசி நாளில் கூட பண்ணுறாங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், அதுவும் ஓட்டிங் உள்ள முக்கியமான வாரத்தில் அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறதையும் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தீபக் மேட்டருக்கு வரும். தீபக் மேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம், முத்துக்குமரனுக்கு நடந்த விஷயம் வேறு யாருக்கு நடந்திருந்தாலும் அவங்க வந்து அப்படியே வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து உள்ளார இந்த வாரம் ஃபுல்லாக ஒரு வேலையை பண்ணுறாரு. அந்த வேலையை வந்து ஒரு கிரெடிட் ஸ்டீலிங் மாதிரி இருக்குது அப்படின்னு ஹோஸ்ட்டே வந்து சொல்கிறாரு. அதாவது அவர் அவ்வளோ நாள் 95 நாட்கள் உழைப்பு போட்டிருக்காரு, அந்த உழைப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி நீங்கள் பேசினது இருக்குது அப்படின்னு. இது வேறு யாராச்சும் அந்த ஹவுஸில் இருந்தவங்க இருந்திருந்தால் ஃபேட்மேனை விட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. நான் இவ்வளோ நாள் உழைச்சதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் வந்து எனக்கு டைட்டில் வாங்கி கொடுத்த மாதிரி பண்ணிட்டு போகிறீங்களே, இது வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கூட ஃபேட்மேனுக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்காது. அவர் ரொம்ப ஓவர் என்த்யூசியாஸ்டிக்கான ஆள் தான், நிறைய சமயங்களில் வாய் பெருசாக விடுவார். ஆனால் அவருக்கு மனசுக்குள்ளே அது மாதிரி ஒரு எண்ணங்கள்
சீப்பான எண்ணங்கள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் முத்துக்குமரனுக்கு புரியுது. அந்த இடத்துல கூட மனுஷன் கோவப்படாமல் அவருக்கு போய் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, கண்டுக்காதீங்க, அவர் நீங்கள் என்ன இடத்துல சொன்னீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு போய் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் முத்துக்குமரன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முத்துக்குமரன் வெற்றியை நோக்கி புஷ் பண்ணது, முத்துக்குமரனை மக்களை நோக்கி தள்ளினது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் எடுத்துக்கலாம். ஜாக்லின் வந்து அந்த மிடில் கிளாஸை யூஸ் பண்ணி அவர் வந்து சீப்பாக அட்டாக் பண்ண பார்த்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட அந்த மனுஷன் சொன்னது என்னது, நான் அதை வந்து ஒரு அட்டாக்காகவே நினைக்கல, மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது என்னோட நிலைமை, அந்த நிலைமையை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி அது. ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் அந்த ஒரு மோசமான எண்ணத்தில் என்னை வந்து தவறாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த இடத்துல கூட ஜாக்லினுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, முத்துக்குமரன் ஓவராக நடிச்சிட்டாரு தீபக் வெளியேறும்போது, என்னங்க இப்படிலாம் ட்ராமா பண்ணியிருக்காரு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருந்த விஷயம் என்னென்னா, அவங்களாம் அவங்க ரியல் லைஃப்பில் உண்மையிலேயே ஒரு பாசம் உள்ள ஒரு ஆளை, உண்மையான பாசத்தை காட்டுற ஆளை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த இடத்துல முத்துக்குமரன் போட்ட ஒவ்வொரு எமோஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராவான எமோஷன்ஸ், ஃபில்ட்ரு பண்ணாத எமோஷன்ஸ். அவங்க அம்மா அப்பா வரும்போது கூட அவர் இப்படி பிஹேவ் பண்ணலைங்க. ஏன்னா முத்துக்குமரன் சில விஷயங்களை ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி வந்து நம்ம அழுகிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து தன்னோட முகத்தை இப்படிலாம் காட்டக்கூடாது அப்படின்னு அந்த எமோஷ்னலாக ஆகிற ஃபேஸையே வந்து அப்படியே கட் பண்ணி வச்சார். அதனால தான் சாட்சனாட்ட கூட வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னார், அவரை வந்து தங்கச்சி மாதிரி பார்க்குறதுனால. இப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாட்ட காட்டாத எமோஷன்ஸ் இன்றைக்கி வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடுது. காரணம் என்னென்னா இது எதிர்பார்க்காத ஒன்று. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே மற்ற எல்லாருமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு போட்டியாளராக பார்க்கும்போது தீபக் போட்டியாளரையும் தாண்டி தன்னை வந்து ஒரு முத்துக்குமரன் வந்து ஒரு தம்பி மாதிரி பார்க்குறாரு. அவரோட வெற்றியை தன்னோட வெற்றி மாதிரி கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கார். அதை முத்துக்குமரன் ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு பிரேக் டவுன் ஆகிறாரு. ஒருத்தங்களை உண்மையிலே வந்து உங்களை ஒரு சோகத்தில் இருக்கும்போது தொண்டை அடைக்குங்க, பேச முடியாது. என்ன ஆகுனா நம்ம மசில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். ஃபேஸ் மசில்லாம் டைட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அந்த இது இருக்குது தெரியுமா, அதால் அதிர முடியாது. அதுதான் உங்களால் வார்த்தையே பேச முடியாமல் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டக்காக இருக்கிறது. முத்துக்குமரன் என்ன மாதிரி பேச்சாளர், பேசியே வந்து டைட்டில் வாங்கிட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களாம் இன்றைக்கி அவர் வாய் தடுமாட்டுறதை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா துக்கம் தொண்டை அடைக்குதும்பாங்க தெரியுமா, இதுதாங்க துக்கம் தொண்டை அடைக்கிறது. உண்மையிலே அந்த ஒரு மொமெண்ட்டை ஃபீல் பண்ணாதவங்களுக்கு அது புரிகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அவங்களுக்கு நான் சொல்கிறதுனா அவங்கள பார்த்து பரிதாபம் தான் படுறேன். என்ன சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஒரு ஆளை சம்பாதிக்கலைன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கூட அதை வந்து கொச்சைப்படுத்தி இல்லை அவர் நடிக்கிறார், நாடகம் ஆடுறாரு அப்படின்னு. இந்த 8 சீசனில் நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசனில் நடக்குதுங்க. அதாவது எல்லாம் வந்து ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணி நாங்கள் வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் எங்கள் டைட்டில் கூட விட்டு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்போம், நாங்கள் 2 பேர் எல்லாருமே ஒரு பெரிய நண்பர்கள் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பாட்டெல்லாம் போடுவாங்க, கூட்டமாக கத்துவாங்க, எல்லாரையும் ட்ரோல் பண்ணுவாங்க, மாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கூட்டம்லாம் கடைசி வரைக்கும் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கூட்டமே இருந்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீசன் 8 உள்ள கோவா கேங்கே எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த 2 பேரும் தான் ஒரு பக்கம் இது போட்டியாக இருந்தாலும் போட்டியாக எல்லாத்தையும் தாண்டி உண்மையிலே ஒருத்தர் மேலே ரெஸ்பெக்ட் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் நிலச்சி நினைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அசால்ட்டாக ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த 8 சீசன்லையும் நம்ம பார்த்ததே இல்லை. கடைசி நிமிஷம் வரைக்கும் 2 பேருக்குமே என்ன மாதிரி ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது, என்ன ஹை லெவலில் போய் ஒரு போட்டிங்கிறது அந்த போட்டியில் வந்து ஃபுல்லாக விளாண்டாலும் அந்த போட்டி முடிஞ்சோடனே அதெல்லாம் மறந்து திருப்பி வந்து பழையபடி பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. தீபக் முத்துக்குமரன் வருங்கால போட்டியாளர்களுக்கு ஒரு நட்பு வந்து எப்படி இந்த கேம் அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத காட்டிட்டு போயிட்டாங்க. உண்மையிலே நீங்கள் உண்மையான நட்பாக இருந்ததுன்னா அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். தீபக் ஏன்னா நான் இந்த சீசனில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த சீசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா தீபக் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கூட சொன்னேன், இது வரைக்கும் 8 சீசனில் ஏகப்பட்ட கம்பேரர்ஸ் வந்திருக்காங்க, எல்லாருமே என்னை பெருசாக என்ன சொல்கிறது டிஸப்பாயிண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்கள ஒரு மாதிரி நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அவங்க வந்து வேறு மாதிரி இருக்கும்போது உண்மையிலே என்னடா அது அவங்கள ரசித்தோம் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல் ஆங்கர் வந்து என்னை டிஸப்பாயிண்ட் பண்ணாதான் ஆங்கராக தீபக் இருந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரியல் மென் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஒரு பிஹேவியர் அவர்கிட்ட இருந்தது.
அந்த அவர் வந்து டாப் ஃபைனல்ஸ் அவர் டைட்டில் அடிக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது மாதிரி ஆட்கள் டைட்டில் அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் 8 சீசன்லேயும் எனக்கு பிடிச்ச ஆட்கள் வந்து டைட்டில் அடித்ததே கிடையாது. ஏன்னா கேமுக்குன்னு சில விஷயங்கள் தேவை. அந்த கேமுக்கான விஷயங்கள் மற்ற சீசனில் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு கொஞ்சோண்டு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான அந்த கேமுக்கான எமோஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட ரியல் லைஃப்பில் ஒருத்தனை வந்து இந்த இப்போ 25 பேரில் ஒரு நண்பனாக ஒருத்தனை சூஸ் பண்ணணுன்னா எல்லாருமே முதல்ல சூஸ் பண்ணுற ஆள் தீபகா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் சொல்கிறேன். ஸோ முத்துக்குமரன் எப்படின்னா, இப்போ முத்துக்குமரனோட வெற்றி அப்படிங்கிறது தீபக்கோட வெற்றி மாதிரி தான். தீபக்கோட வெற்றி அப்படிங்கிறது முத்துக்குமரனோட வெற்றி மாதிரி தான். அது அவங்க 2 பேருமே புரிஞ்சுருக்காங்க. ஆனால் வெளியில் உள்ள சில ரசிகர்களுக்கு கூட்டத்துக்கு அது புரியறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். அவர் இன்றைக்கி போயிருக்கக்கூடாது. பட் ஆனால் ரொம்ப ஒரு சூப்பரான பேரோட எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் வந்து அவர் போயிருக்காரு அப்படிங்கிறது அவரோட ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அவரோட ரியல் லைஃப்பில் இன்னும் நிறைய மாற்றங்கள், நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொரு பக்கம் குமரன் இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. உன்னோட அந்த டைட்டில் போய் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. வேறு என்ன, யார் நினச்சாலும் அவரோட அந்த கோப்பையை அவர்கிட்டருந்து யாராலும் எடுக்க முடியாதுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.